பைபிளை வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கின்ற பொழுது ஒரு பாத்திரம் வருதுங்க, ஒரு கேரக்டர். நான் அந்த கேரக்டரை இப்ப சொல்றேன். இயற்கை, இறைவன் முடிவு செய்கிறார் ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தந்தையின் மூலமாக அந்த தாயின் வயிற்றிலே ஒரு கரு விழுகிறது. கரு விழுந்தவுடன் இந்த கருவிலே வரக்கூடிய குழந்தை இந்த இனத்தை காப்பாற்றும் என்று இயற்கை முடிவு செய்கிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு எளிமையா இருக்குங்க. இதை கடந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த தாய்க்கு கனவு ஒன்று வருது. அதுல 2 ஆர்டர் from God, 2 ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுமா? நீ இந்த குழந்தை பெற்று வெளியில் ஏற்றுகின்ற வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அப்புறமா அந்த குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் அவன் தலைமுடிய வெட்டக்கூடாது. குழந்தை பிறக்குதுங்க. சீக்கிரத்திலேயே ஒரு 17-18 வயதிலேயே குழந்தை எப்படி வளருதுன்னா ஆஜானு பாகுவா வளர்ந்துருதுங்க. அது சும்மா ஒரு அடி அடிச்சாலே 10 பேர் சாயிற அளவுக்கு அதுக்கு பராக்கிரமம். அவனை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். அந்த இனம் காப்பாற்றப்படுது, பல்கி பெருகுது. அவனும் வளர்கிறான், 7 அடிக்கு வளர்றான், பெரிய வீரனாக வருகிறான். பாருங்க, இறைவன் நமக்கு, அவன் பெயர் சிம்சோன். பாருங்க, சிம்சோன் செஞ்ச பிழைய சொல்றேன். இயற்கை அவனுக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தாலும் அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? மதுரசம் அருந்த கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவன் மனசு அவ்வளவு பலவீனமான. நிறைய பேரால் அது தாங்க முடியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் உறுகிறான். அந்த காதல் அவனுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க, சிம்சோனுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா, அவனுக்கு தெலிலால்னு ஒரு தோழமை கிடக்குது. சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டெயின்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள். ஏய், இந்த சிம்சோனை கொல்லணும். ஐயோ, நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்கன்னு தெரிஞ்சு கொடு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான். ஐயோ, சொல்லிடுவானோ. சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டுறாங்க. அறுத்துட்டு வந்துட்டான். அவ சொல்றா, அக்கினி கம்பில கட்டினா செத்துருவன்னு சொன்ன. ஏய், சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேண்டி. அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார்கள். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெலிலால் முன்னால வர்றான். தெலிலால் என்ன செஞ்சா தெரியுமா? தெலிலால் முன் சிரிக்கிறான். தெலிலால் விழுந்து அழுகிறாள். நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா? சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க. பொறண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகையை பார்த்து பொறுக்க விடாம அவளை அப்படியே மடியில எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன், ஏன் இப்படி கேட்குற நீ? நான் சாவறதுனா உனக்கு பிடிக்குமா? அவ்வளோ இல்லை இல்லை, நீ என்னோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேலை எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக்கொள்கிறாள். மடியில் போட்டுக்கிட்டு தலையை கோதுறா. தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது சொன்னானா. அவ அதை கோதிக்கிட்டே 7ஆ அதை பிரிக்கிறா. முடி 7ஆ பிரிச்சு கொண்ட போடுறா. அந்த சுகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான். தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெலிலால் உடன் இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறான்.
அழுகிறான் அழுகிறான் அழுகிறான், மீண்டும் முடி முளைக்கிறது. கண்ணை என்ன பண்ணுவான், முடிதான் வளருது, மறுபடியும் ஆற்றல் வருது, எடுத்து ஆனா அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான். ஆனா கண் இல்லைல்ல, கண் எப்படி முளைக்கும்? எல்லாரையும் அடிக்கிறான், முடியலைங்க அவனால, மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. கடைசியா மனம் வருந்தி சிம்சோன் அந்த கயிறை அப்படியே பிடித்து இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு அப்படியே செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கடைசியாக ஒரு வரி சிம்சோனுக்காக அஞ்சலியாக செலுத்தப்படுகிறது பைபிளில். அவன் உயிரோடு இருந்து தண்டித்த தீமையை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமை மிகுந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? அவனால் இந்த புலையூர் மரணத்தை தடுத்திருக்க முடியும். அவனிடத்தில் தான் இருந்தது, அந்த செலக்ஷன் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் அவன் செய்தானா? அவன் செய்ய இல்லை.